கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே நாம் கடந்து செல்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 6:10. The book of Ephesians chapter 6 from verse 10. வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். போதும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினாலும் சரி நீங்கள் விரும்பாட்டியும் சரி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? இன்னைக்கு பிரசங்கம் இதை பற்றி தான். அது என்ன பாஸ்டர் ஆவிக்குரிய யுத்தம்? நீங்கள் பார்க்காத இடத்திலே பார்க்காதவங்களோடு அனுதினமும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு விருப்பமே இல்லை பாஸ்டர். நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டீங்களோ, என்றைக்கு ஆவியானவருடைய முத்திரை உங்கள் மேலே போடப்பட்டுச்சோ, அன்னையிலிருந்து இந்த யுத்தமானது ஆரம்பமாகிவிட்டுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறவன் யார் என்று சொன்னால் பாஸ்டர் அல்ல, உங்கள் நண்பர்கள் அல்ல, உங்களுடைய உறவினர்கள் அல்ல. தடுத்து நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறவன் ஒரே ஒருவன். அவன் யார் என்று சொன்னால் சாத்தான். அதில் சொல்லுங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்பதில் மிகவும் குறியாய் இருப்பவன் யார் என்று சொன்னால் சாத்தான். உங்கள் பிள்ளைகள் அந்த வாழ்க்கையை நல்லா வாழக்கூடாது என்பதில் மிகவும் குறியாய் இருப்பவன் யார் என்று சொன்னால் சாத்தான். உங்களுடைய சரீரம் என்பது ஆசீர்வாதமாய் இருப்பதை விரும்பாதவன் யார் என்று சொன்னால் சாத்தான். நீங்கள் நல்லா வேலை செய்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது பொறாமைப்பட்டு அதை தடுத்து நிறுத்த நினைப்பவன் யார் என்று சொன்னால் சாத்தான். சபை வளர்ச்சி அடையும் போது அதை உற்று நோக்கி பார்த்து சபைக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணி விசுவாசிகளை வெளியெடுத்து சபையை உடைக்க நினைக்கிறவன் யார் என்று சொன்னால் அவன் சாத்தான். ஒரு ஆத்துமா நல்லா சபைக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொன்னான், அந்த ஆத்துமாக்குள்ள எதையாவது பண்ணி ஏதாவது ஒரு பலவீனத்தை போட்டு அவங்கள ஒடுக்கி அவங்க செய்கிற ஜபத்தை கெடுத்து சபைக்கு போகாமல் வீட்டிலே வைக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் சாத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் சாத்தான் என்பவன் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? போராடி கொண்டிருக்கிறான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி முதலாவது டிஃபென்ஸ். ஒரு தேசத்துக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் டிஃபென்ஸ் சிஸ்டம். பழைய ராஜாக்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரண்மனை ஒரு பக்கம் கட்டியிருப்பாங்க. அரண்மனையோட மதில்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மைல் தூரம் அப்பாற்பட்டு பல கிலோமீட்டர் அவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் பக்காவாக நல்ல ஒரு வாட்ச் டவர் போட்டு எதிரிகள் எப்போ வராங்க எங்கே நடமாடுறாங்க என்பதை இங்கிருந்தே கூர்ந்து கவனிக்கிற மாதிரி. இப்போ தான் கம்ப்யூட்ரு, சிசிடிவி கேமரா, அது இதெல்லாம் இப்போ தான் டெக்னாலஜிலாம். அப்போ ஒன்றுமே கிடையாது. போர் சேவர்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த அரண்மனையினுடைய வாசல்களிலே வைப்பார்கள். அரண்மனையுடைய கதவுகள்
மிகவும் பயங்கரமான நல்ல யாரும் உடைக்க முடியாத கதவுகளை என்ன பண்ணியிருப்பாங்க, அரண்மனை கதவுகளை போட்டிருப்பாங்க. எதிரி வரும்போது ஒரே க்ளோஸ். எரிகோவின் மதில்களை பற்றி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். 7 ரதங்கள் சேர்ந்து ஒரே டைமில் என்ன பண்ண முடியுமா, ஒரே டைமில் போகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிரெத்து அந்த எரிகோவின் மதில்களிலே இங்கே போடப்பட்டிருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். வேலூர் பக்கம் ஒரு கோட்டை இருக்குது. எத்தனை பேர் போய் பார்த்தீங்கன்னு தெரியல. அங்கே வந்து ஒரு அணை இருக்குது. அந்த அணைக்குள்ளே ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, கோட்டையை கட்டியிருக்கிறார். அந்த கோட்டையை சுற்றி அவரே ஒரு குளத்தை உண்டாக்கியிருக்கிறார். அவர் உண்டாக்குனது. அந்த குளத்தில் ஃபுல்லாக என்னன்னு சொன்னால் முதலை. யாராவது போய் பார்த்தீங்களா? தெரியல. சரி, ரைட். ஃபுல்லாக முதலை. யாராவது அவரை படையெடுத்து வரணும்னு சொன்னால் முதலாவது இந்த முதலைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் என்ன பண்ணோம். இவர் ஒரு சீக்கிரட்டாக ஒரு வே வச்சுருக்கிறார். அந்த வே யாருக்கும் தெரியாது. ஆனால் எதிரி வரணும்னு சொன்னால் அந்த முதலையெல்லாம் தாண்டி தான் வரணும். அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது முதலாவது நம்மளை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். நம்ம அப்படி எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்களா நம்ம இல்லைன்னு சொன்னால் பிசாசினுடைய ஆயுதங்கள் எல்லாம் நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கோம். எல்லா அம்பும் நம்ம மேலே வந்து குத்தும். இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்துடும். ஒன்று மேலே ஒன்றா அடி வாங்கிட்டே இருப்போம். ஏன் அடி வாங்கிட்டே இருக்கிறோம்? நம்மகிட்ட என்ன இல்லை, டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. தடுத்து நிறுத்தக்கூடிய தகுதி நம்மள்கிட்ட இல்லை. அதனால என்ன பண்ணுறோம், எல்லா ஆயுதமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு, தாக்கிட்டு இருக்கு. அப்போ பவுல் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமானது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் பிசாசின் தந்திரங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி அதில் நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்மளை வைக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அடுத்தது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நம்ம போராடுகிறவர்கள் அல்ல. அது வந்து நான் பார்த்து சண்டை போடுறோம் பார்த்தீங்களா, அந்த சண்டை வேஸ்ட்டு. இது ஏன்டா அப்படி பண்ண, இன்னைக்கு அவனை ஒரு வழி இல்லாமல் பண்ணாமல் நான் விட போகிறதில்ல பாஸ்டர். கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளு குத்துறதுக்கு. குத்துனா எல்லாம் சரியாயிருமா? போராட்டம் பண்ணால் எல்லாம் சரியாயிருதா? இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த போராட்டம் வேஸ்ட்டு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் ஒரு ஆள் கூட யுத்தம் பண்ணல, ஒரு ஆர்மி கூடயே சண்டை போட்டுக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு ஆள்லாம் ஈஸியாக அடித்து கமுத்திடலாம். ஆனால் ஒரு கூட்டத்தோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. ஒரு கூட்டத்தோடு போராடும் போது எப்படி நீங்கள் ஒரு ஆளாக போய் போராடுவீங்க? சத்துரு ஒரு ஆள் கிடையாது. வேதம் சொல்லுது, நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு விரோதமாய் நிற்கிறவன் ஒருவன் கிடையாது. நமக்கு விரோதமாய் நிற்பது ஒரு மிகப்பெரிய சாத்தானின் கூட்டம், சேனை. உலகத்தினுடைய அதிபதியே பிசாசு தான். ஆண்டவரே சொல்றாரு. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இந்த வேர்ல்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு பாவத்தில் இழுக்க முடியும், எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை கெடுக்க முடியும், எந்த அளவுக்கு மக்களை அடிமையாக வச்சிருக்கணும், எல்லாமே பிசாசுக்கு தெரியும். சொந்தக்காரங்க எல்லா நாளும் வரமாட்டாங்க, வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவாங்க. எப்படி? அதுவும் கல்யாணம் பண்ணுறவெல்லாம் மற்ற நாள்லாம் இருக்க மாட்டான். வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் முகூர்த்தம்.
ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வீடு பிரதிஷ்டை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் சீரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் சோறு. எல்லாம் என்னைக்கு தான் நடக்குது? ஏன்னா ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல, இது என்னது ஒரு பெரிய கூட்டமாச்சே. ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணணும்? உன் விசுவாசத்தை கெடுப்பதற்காக, உன்னை உடைப்பதற்காக, கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உன் உயர்வையும் தடுத்து நிறுத்துவதற்காக அவன் செய்கிற காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது செபிக்க வரமாட்டான், பைபிள் படிக்க விடமாட்டான், பிரேயருக்கு போக விடமாட்டான், ஆராதனைக்கு போக விடமாட்டான், தூக்கமாக வரும், கொட்டாயாக வரும். பாஸ்டர் என்ன பாட்டு பண்ணாலும் ஒன்றுமே யாராவது உள்ள. ஏன்னா சாத்தான் ஃபுல்லாக நிரம்பியிருக்கான். யார் நிரம்பியிருக்கா? அல்லையிலே சொல்லுங்க. சாத்தான் ஃபுல்லாக நிரம்பியிருக்கான். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவன் கொடுக்கிற சர்வாயுதத்தை நாம் என்ன பண்ணணும்? கையில் எடுக்க வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் தீங்கு நாளிலே, வாசிங்க, அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடிப்பவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. திராணி உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு முதலாவது, the first qualification, you cannot fight alone. நீங்கள் தனியாய் போராடவே முடியாது. அதுக்கு தான் ஃபெல்லோஷிப் வைக்கிறது, அதுக்கு தான் கார்ப்பரேட் ப்ரேயர் வைக்கிறது, அதுக்கு தான் கூட்டு ஜபம். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜபம் பண்ணணும். நானே பரலோகம் போனால் நீங்கள் போக முடியாது. நான் உங்களுக்கு வேணும், நீங்கள் எனக்கு வேணும், நமக்கு மற்ற விசுவாசி வேணும், மற்ற விசுவாசி நமக்கு வேணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜபித்தாத்தான் இந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு கூட்டத்தோட போராடுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சாத்தானோட போராடல. என் மனைவி பிசாசு மாதிரி பேசுகிறா பாஸ்டர். பேதுருவும் தான் பிசாசு மாதிரி பேசலாம். யாரு? ஆண்டவருடைய சீசன் பேதுரு என்ன பண்ணுறான்? பிசாசு மாதிரி பேசுகிறான். ஆண்டவரே சொல்கிறார், அப்பாலே போடா சாத்தான். பேதுருவை பார்த்து சொல்கிறார். என்னன்னு சொல்கிறாரு? அப்பாலே போடா சாத்தான். சொன்னாரா இல்லையா? பேதுருவா சாத்தான் இல்லை. பேதுருவா சாத்தான் இல்லை. பேதுருக்குள்ள இருக்கிற சாத்தான். அவன் சாதாரணமான ஆள் அல்ல, அவன் கூட ஒரு கூட்டமே இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் எதிர்க்கிறவன் சாதாரணமான ஆள் அல்ல, அவன் கூட ஒரு கூட்டமே இருக்குது. அப்போ நீ தனியாக போராடினா ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவரோடு சேர்ந்து போராடணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கென்று எனக்கென்று சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆல்ரெடி ஒரு ஷீல்டு வச்சிருக்கிறாரு, ஒரு வெப்பன் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. வெறும் சிம்பிள் வெப்பன். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப பெரிய வெப்பன் கிடையாது. நீங்கள் போய் AK-47 வாங்கிட்டு வரணும், பெரிய குண்டு வாங்கிட்டு வரணும், ஃபைட்டர் ஜெட்டு வாங்கிட்டு வரணும். 2 ஃபைட்டர் ஜெட்டு கீழே விழுந்துருச்சான். நம்ம நாட்டோட நிலைமையை பாருங்கள். ஏற்கனவே ரஃபால் ஜெட்டுன்னா அந்த ரஃபால் ஜெட்டு கீழே விழுந்துச்சு. பாகிஸ்தான் 2 குண்டில் சுட்டுட்டான். அடுத்தது இப்போ என்ன சொன்னானுங்க? இப்போ ஏதோ ஜெட்டுன்னு சொன்னானுங்க. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஜெட்டு, இந்துஸ்தான் ஜெட்டு அப்படின்னானுங்க. அது 2 டைம் கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ யாருப்பா நம்மளை காப்பாற்றுறது? ஆண்டவர் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறான், ஐயையோ இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்படி இருக்குதா, சூப்பர். வெறும் வாய் பேச்சு தான். பேச சொன்னால் 1000 பேசுவான். இந்தியா அப்படி, இந்தியா ஒழுகிறது, அங்காச்சு இங்காச்சு, பறக்கிறாங்க ஓடுறாங்கன்ட்டு. ஆனால் ஒன்றுமே கிடையாது. அப்போ பார்க்கும்போது எப்படின்னு பாருங்க, ஒரு தேசத்தினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் நமக்கு தேவையில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஆயுதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று கர்த்தர் ஆயுதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பிசாசு பார்ப்பான், என்னைக்கடா இவனை வீழ்த்தலாம். இன்னொரு வசனம் இருக்கு, 1 பேதுருக்கு போங்க.
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். இவைகள் உங்களுக்கு உண்டாய் இருந்து பெருகினால். இல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். முதலாவது பேதுரு சொல்றார், இது பவுல் கிடையாது, இது பேதுரு. இவரு எச்சரிக்கிறார். என்னன்னு எச்சரிக்கிறாரு? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், ஆல்வேஸ் பி அலர்ட். எப்ப பார்த்தாலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், தூங்காதீங்க, விழித்திருங்கள். எதுல விழித்திருக்கணும்? உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன். எல்லாரும் சொல்லுங்க, யார் எதிரி? யார் எதிரி? பிசாசு. உங்களுக்கு எதிரி யார் இல்லை? சொந்தக்காரன் இல்லை. உங்களுக்கு எதிரி மனைவி இல்லை. உங்களுக்கு எதிரி கணவன் அல்ல, சர்ச் மெம்பர் இல்லை, பாஸ்டர் இல்லை. உங்களுக்கு எதிரி யாரு? பிசாசானவன். அல்லேலூயா. உங்களை விளங்க வேண்டும் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் தினமும் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு இந்த சிஸ்டரை விழுங்க வேண்டும், இன்றைக்கு இந்த பிரதரை விழுங்க வேண்டும். எப்படி எதிர்க்கிறது? 9ஆம் வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஓகே, முதலாவது பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டும். எப்படி நிற்க வேண்டும்? விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். குடும்பம் சந்தோஷமா இருக்குதா? எல்லாரும் ஆனந்தமா இருக்கிறாங்களா? ஐக்கியமா இருக்கிறாங்களா? பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதிலே சொல்லுங்க. அப்போதான் என்ன பண்ணுவான்? சொந்தக்காரன் ஒன்றும் சாத்தானை ஏவி விடுவான். இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க, இது வரைக்கும் நல்லா ஐக்கியமாக இருந்திருப்பாங்க, இது வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர். எங்கேயாவது பைபிளில் அக்கா தங்கச்சி சண்டை போடணும், அண்ணன் தம்பி சண்டை போடணும், பெற்றோர்கள் பிள்ளைகள் சண்டை போடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக நிற்கணும் எங்கேயாவது போட்டிருக்கா? எங்கேயும் கிடையாது. குடும்பமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும் தான் போட்டிருக்கு. ஆனால் பிசாசுக்கு பிடிக்காது. யாராவது ஒரு ஆளை கையில் எடுப்பான், நல்லா விளையாடுவான். உள்ள என்ன பண்ணோம்? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து எதிர்த்து நிற்க வேண்டியது ஒரு விசுவாசியினுடைய கடமையாக இருக்கிறது. சாத்தானுக்கு உன் குடும்பத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. உன் பரிசுத்த வாழ்க்கையில் சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு பிரதர் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணார் பாருங்க, போயிட்டாரு. நல்லா மார்னிங் ப்ரேயருக்கு வந்துட்டு இருந்தார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேர் வருவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க மார்னிங் ப்ரேயருக்கு. வீடு பக்கத்தில் தான் இருக்குது. சாத்தானுக்கு பொறுக்கலை. என்ன பண்ணிட்டான்? போய் ஜபமாக பண்ணுற மனைவியை தொட்டுட்டான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, டயாலிசிஸ். எடுத்தோடனே டயாலிசிஸ். உடம்புல இருக்கிற பலனெல்லாம் போச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணார். திடீர்னு ஃபோன் பண்ணார். என்னடா ரொம்ப நாள் காணோம், சென்னைக்கு இது போயிட்டாரட்டுருக்குது, ப்ரேயர் பண்ணுறதுக்கு வரதில்லையே. பிரதர், நான் 2 வாரம் வரல ப்ரேயருக்கு. ஏன் சென்னை போயிட்டீங்களா பிரதர்? இல்லை பிரதர், மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. போய் பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமை. சாத்தா என்ன பண்ணுறான்? ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக ஜீவிப்பது, ஆண்டவருக்காக அவன் ஜெபிப்பது, சபைக்கு போவது, ஆயத்தமாய் இருப்பது அவனுக்கு ஒரு பிடிக்காத காரியமாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையில உன் விசுவாசத்தை கெடுப்பதற்காக முதல்ல சிங்கம் போல சுத்திட்டு இருக்கிறவன் யாருன்னு சொன்னா சாத்தான் தான். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய ஜப வாழ்க்கையை கெடுப்பதற்காக, உன்னுடைய வேத வாசிப்பை கெடுப்பதற்காக, நீ கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்குள்ள வளர்ந்து விடக்கூடாது, உன் பிள்ளைகள் வளரக்கூடாது, உன் குடும்பம் வளரக்கூடாது. எப்படி இருக்கணும்? சும்மா பேருக்கு சபைக்கு போகணும், பேர் கிறிஸ்தவ சபையில் இருக்கிற மாதிரி சும்மா பேருக்கு சபைக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்,
சும்மா ஒரு ஃபெல்லோஷிப்பு, அவ்வளோதான். ஆனால் பரிசுத்த வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை என்பது வளரவே கூடாது. அதெல்லாம் கவனமாக இருக்கிறான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களை சாத்தானுக்கு திறந்து கொடுத்துட்டு அவன் சொல்கிறத அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் குறை சொல்கிறது மட்டும் ஆண்டவர் மேலே குறை சொல்கிறது. இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. எப்படி செய்வார்? நீ தான் சாத்தானுக்குள்ளே உட்காந்துருக்கிறிய. ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. நான் விசுவாசித்தேன், ஜெபம் பண்ணேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல பாஸ்டர். இத்தனை நாள் வந்து ஜெபம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன்? இப்போ சாத்தான் தான் பேசிகிட்டு இருக்கிறான். உடனே பாஸ்டர் என்ன சொன்னான், அப்பாலே போ சாத்தான். பேதுருவை பார்த்து சொன்ன மாதிரி அப்பாலே போ சாத்தானன்னு சொல்லணும் முதல்ல. உன் விசுவாசம் கெட்டு போயிடுச்சு. விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? உடச்சிட்டான் பாருங்க சாத்தான், உடச்சிட்டான். அவனை நீ என்ன ஆண்டவர்கிட்ட போய் நீ என்னத்தை கண்ட, உன் வாயில் அந்த அறிக்கை வந்துச்சுனாலே அங்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கென்று ஒரு ஆயுதத்தை பிசாசை எதிர்ப்பதற்காக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் போராடுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். மறுபடியும் எபேசியருக்கு போவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை காலிலே தொடுத்தவர்களாயும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவது பெல்ட் ஆஃப் ட்ரூத். பெல்ட் போட்டுருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன பெல்ட் போடணுமா? என்ன பெல்ட்? சத்தியம் என்னும் பெல்ட். கர்ச்சை தான் இங்கிலீஷில் பெல்ட்டுன்னு போட்டிருக்குது. ஆல்வேஸ் பி ட்ரூத்ஃபுல். என்றைக்குமே சத்தியத்தை விட்டு விளையவே கூடாது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. இப்படி சத்தியம்னா என்ன? இயேசு கிறிஸ்து தான் கடவுள், இதுதான் சத்தியம். இதில் சந்தேகமே வரக்கூடாது. பாதி பேருக்கு அதில் சந்தேகம். இயேசுவோட சேர்ந்து விநாயகரும் கடவுளாக இருப்பாரோ, இயேசுவோட சேர்ந்து முருகனும் கடவுளாக இருப்பாரோ, இயேசுவோட சேர்ந்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அங்கே போகவே கூடாது. சத்தியத்தை அறிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் விட்டுறணும். நம்மளால் இங்கேயும் உட்காந்துருக்கிறான், அங்கேயும் உட்காந்துருக்கிறான். எதுக்கு அங்கே போய் உட்கார்ற நீ? அப்புறம் எப்படி நீ பிசாசோட போராட முடியும்? சரி, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, மற்றவன்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், மற்றவன் பண்ணால் பண்ணிட்டு போகிறான், நீங்கள் அப்படியே வெளியே வந்துடணும். அவங்க கூட சேர்ந்து உட்காந்து நீங்களும் பூஜை போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் பிசாசினுடைய ஆயுதம் உங்களை தாக்கும். அது உங்களுடைய வீக் பாயிண்ட்டு. பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு, விக்கிரக ஆராதனை இன்னும் உன்னால் என்ன பண்ண முடியல, விட முடியல. இன்னும் சொந்தக்காரங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறான், குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பயந்துட்டு இருக்கிறான். சத்தியத்தை அறிந்த பிறகு அந்த சத்தியம் உன்னுடைய பெல்ட்டாக இருக்க வேண்டும். பெல்ட்டை கழட்டவே கூடாது, சந்தேகம் வரவே கூடாது. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ரட்சகர், என் ரட்சகருக்கு பின்பாக செல்வேன் என்று முழுகி ஞானஸ்தலம் எடுத்த பிறகு அதை விட்டு வழி விலகவே கூடாது. அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் தான் பிரஸ்ட் பிளேட்டு. அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். என்றைக்குமே கர்த்தருடைய பிள்ளை வந்து அநீதிக்கு துணை போகவே மாட்டான். ஆனால் நம்ம ஆளுங்க பேர் தான் விசுவாசி ஜோசப்பு, பேர் தான் மோசஸ், பேர் தான் பால், பேர் தான் பீட்ரு, தானியல். ரொம்ப கேவலமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. பேர் என்ன? தானியல். ஆனால் பண்ணுறதுக்கு தானியத்துக்கு சம்மந்தமே இருக்காது. தானியலே வெக்கப்பட்டு போவான். ஏன்னா என் பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறியடா.
ஒரு நீதிமானாய் வாழ கர்த்தர் அழைத்த பிறகு அநீதிக்கு துணை போகிறவன் அவன் சாத்தானினால் கீழே விழுவான். கர்த்தர் நீதிமானா அழைச்ச பிறகு அநீதி பக்கம் நிற்கவே கூடாது. நீதி உள்ளவங்களாக தான் இருக்கணும். தேவன் நீதி விசாரிக்கிறவராக இருக்கிறார். எவனா ஒருத்தன் ஃப்ராடு பண்ணுறானா அவன் கூட போய் நீ நம்மளும் நின்றுக்கிட்டு ஃப்ராடு பண்ணவே கூடாது. ஏமாத்துறவன் விசுவாசியே கிடையாது. என்ன பாஸ்டர் யாரும் பண்ணாதே நான் பண்ணிட்டு இருக்கிறேன், யாரும் பண்ணாதுன்னா அவன் சாத்தாங்குள்ள இருக்கிறான், நீயும் போய் சேர்ந்துக்க. காசு வரலினாலும் பரவாயில்ல, என்ன பெரிய பணம் இல்லாமல் வாழ முடியாதா? எத்தனை பேர் தீவில் பணம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பிலிப்பைன்ஸில் ஒருத்தனுக்கும் காசு கிடையாது, அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, ஆனால் ஏமாத்துறது இல்லை, ஆனஸ்டாக இருக்கிறான். ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. தங்கம் சேர்த்து வச்சுருக்கிறான், பிள்ளைகளுக்கு வீடு சேர்த்து வச்சுருக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறான். ஆனால் நீதி உள்ளவனா அவனால் வாழ முடியல. ஏன்னு சொன்னால் பிசாசானவன் அவருடைய கண்களை என்ன பண்ணியிருக்கிறான், அந்த அளவுக்கு குருடாக்கியிருக்கான். எந்த அளவுக்கு விக்கிரக ஆராதனை நம்மளோட தேசத்தில் எவ்வளோ பெரிய கரப்ஷன் உண்டாக்கி இருக்குதுன்னு பாருங்க. 10,000 ரூபா இங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தவன் எஸ்கே போயிட்டான். ஏன்னா 10,000 ரூபா தராங்க எலெக்ஷனில், அவங்க ஊரில் எல்லோரும் வாங்கிட்டான். 10,000 ரூபாய் வாங்கிட்டு அவன் கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது ஏது செய்ய போகுது அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு 10,000 ரூபாய் சோறு. இந்த எலெக்ஷனில் 10,000 ரூபா வந்துச்சா போடு ஓட்ட குத்து. அடுத்து தமிழ்நாடு எலெக்ஷன், வீட்டுக்கு லெட்டர் வந்துட்டு கிடக்குது. இது ஒரு சாத்தானின் சர்வாயுத போராட்டம். சாத்தானுடைய என்ன போராட்டம்? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ணணும், சர்ச்சை உடைக்கணும், கிறிஸ்துவ மக்களை நசுக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஜபத்தை கெடுக்கணும், ஊழியத்தை கெடுக்கணும். ஏதாவது ஒரு வகை கிடைக்குமா? ஒன்று இது, இதை விட்டா அது, அதை விட்டா அது, இப்படியா ஏதாவது ஒன்று தேடி கிடக்கிறான். சபை விசுவாசிகளை விழுங்க வேண்டும் என்பது சாத்தானுடைய போராட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியங்களை விழுங்க வேண்டும் என்பது சாத்தானுடைய போராட்டம். விசுவாசியே, இன்றைக்கு நீ சத்தியம் என்னும் மார்க்கவசத்தை அணியவில்லை என்று சொன்னால், நீதி என்னும் மார்க்கவசத்தை அறியவில்லை என்று சொன்னால் விழுந்து போவாய். காசு வாங்குறான், விசுவாசி வாங்குறான், சரி வாங்கிக்க, பணம் தேவை இருக்குது, உன் காசு தான் உனக்கே தரான், வாங்கிக்க. வாங்கிட்டு யார் சத்தியமாக இருக்கிறானோ நீதி உள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு போடு. யாருமே இல்லை பாஸ்டர், எல்லாரும் ஃப்ராடா? சரி எல்லாரும் ஃப்ராடு. அந்த ஃப்ராடிலேயே யார் ஆண்டவருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிறானோ அவனுக்கு போடு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறானா அவனுக்கு போடு. பைபிள் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறானா அவனுக்கு போடு. சர்ச்சு கட்டுறதுக்கு ஏதாவது முழுசாக செய்யலினாலும் ஒரு 10% 5% கிறிஸ்தவ மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு ஒரு வாயாவது சொல்கிறானா அவனுக்கு போடு. எல்லா காசையும் வாங்கிட்டு பயபக்தியாக கொண்டு போய் காசு கொடுத்தவனுக்கு ஓட்ட போட்டுறாத. வர எலெக்ஷனில் போட்டிங்கன்னா இதுவும் அப்புறம் என் பையன் கேட்குறான், எதுக்கு இந்த சட்டையை போட்டு போகிறேன்னு. அவன் கூட கேட்குறான் பாருங்க, ஏன்னா ஏதோ கட்சி சட்டை மாதிரி இருக்குதான். நான் சொன்னேன் எல்லா கட்சியும் நம்மளுடைய கட்சி தான், ஆண்டவருடைய கட்சி போடா அப்படின்ட்டு. அதில் அவன் பாரு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் அவனுக்குன்ட்டு. இப்போ இதுவும் பெயிண்ட் அடிச்சுருவாங்க நான் போட்டுக்கிற கலர் சட்டையில், அதுவும் போயிடும். அப்புறம் கேரளாவும் போயிடும். இப்போ இந்தியா ஃபுல்லாக ஸ்தோத்திரம் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. இது ஒரு போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். சரி, அப்படியே நடந்தாலும் நம்ம இந்த ஆயுதத்தை தரித்திருந்தோம்னு சொன்னால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது விசுவாசம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களை தொடுத்தவர்களாயும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
சுவிசேஷம் இல்லைன்னு சொன்னால், சுவிசேஷம் செருப்பு ரெண்டையும் சேர்த்து ஒப்பிடுறாரு. நீ எதுக்கு காலில் செருப்பு போட்டிருக்கிற? சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தான் செருப்பு போட்டிருக்கிற. வீட்டிலே தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு செருப்பே தேவையில்லை. அல்லையிலே சொல்லுங்க. வீட்டிலே தூங்கிட்டு இருக்கிற விசுவாசிக்கு செருப்பு தேவையில்லை. செருப்பு போட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்பதான் சபை வளர்ச்சி அடையும். இல்லைன்னா வளர்ச்சி அடையவே அடையாது. அடுத்ததுக்கு போவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும். விசுவாசம் என்னும் கேடகம், ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அல்ல சொல்லுங்க. அம்பு வருது, அந்த அம்பை தடுத்து நிறுத்துறது என்ன? இந்த கேடயம் தான், இந்த ஷீல்டு தான். ஷீல்டு என்ன பண்ணுது? அம்புகளை, புல்லட் வந்தால் கூட இப்படி இப்படி காட்டினீங்கன்னா போதும், அப்படியே பட்டு கீழே விழுந்துடும். அது எதுக்கு ஒப்பிடுறாரு? விசுவாசத்துக்கு ஒப்பிடுறாரு. விசுவாசம் உள்ளவன் சாத்தானின் எல்லா ஆயுதங்களையும் தகர்த்து போடுவான். அதில் சொல்லுங்க. விசுவாசம் இல்லாதவனோ குத்து வாங்குவான், அடி வாங்குவான். அடி மேலே அடியா உழுவுது பாஸ்டர். விசுவாசம் இல்லை. கொஞ்சமாக அடி, நிறைய அடி, அடியா சாத்தான் போட்டு பரட்டி எடுத்துட்டுருக்கான். எங்கே போச்சு விசுவாசம்? எந்திரிச்சு நிற்கணும். விசுவாசத்தை எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதனால ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும். ரட்சண்யம் என்னும் தலை சீராவை. அடுத்து ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் என்ன? சால்வேஷன், ரட்சிப்பு தான் நம்முடைய தலை கவசம். நேற்று காரில் போயிட்டு இருக்கும்போது சூரன்பட்டி 4 ரோட்டில் என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து அப்படியே பைக்கில் இருந்து அப்படியே தலை குப்புற விழுந்தார். கீழே தலை குப்புற விழுந்தார் கண்ணு முன்னாடி. அப்படியே நானே, என் மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் பார்க்குறோம். அப்படியே தலை அந்த மண்டை வந்து டமால்னு அடித்து கீழே விழுந்தார். 2-3 பேர் உடனே ஓடினாங்க. உடனே தூக்குறாங்க, தூக்க முடியல. என்ன ஃபிக்ஸு, பயங்கரமாக ஃபிக்ஸு. ஒருத்தன் வந்தான், உடனே கதவை தட்டினான். சார் ஏதாவது இரும்பு இருந்தால் எடுங்க. நானும் தேடுறேன். உள்ள ஒரே ஒரு கத்திரிக்கோள் மட்டும் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை என்கிட்ட இரும்பு. தேடிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு ஆட்டோக்காரன் ஒரு பெரிய, இவ்வளோ பெரிய ஜாக்கி, அந்த டயரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு வச்சுருப்பான் ஜாக்கி. உடனே அந்த இரும்பு எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்துட்டான். சரியான கூட்டம். ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கூட்டம் கூடி பார்த்தா அப்புறம் அப்படியே எந்திரிச்சு உட்காரான். ஃபிக்ஸு கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் ஆயிடுச்சு. மண்டையிலேருந்து அப்படியே ஒரே ரத்தம். ஆனால் அந்த உளுந்து மோதினது கரெக்டாக மண்டையில் அடித்து ஃபுல்லாக இங்கேருந்து அப்படியே ரத்தம். உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், ஹெல்மெட்டு ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய முக்கியம். எத்தனை முதல்ல சொல்கிறாங்க டிவியில், ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க. நம்ம ஆளுங்க யாருமே கேட்குறதில்ல. திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு. வண்டி ஓடிட்டே இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தான், மண்டையிலே அடி. நமக்கு என்ன நடக்கும், யார் நம்ம மேலே வந்து மோதுவான்னு இப்போ தெரியாது. சாத்தான் இதே போல அவன் என்ன பண்ணுறான், நம்ம மேலே மோதணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தீவிரமாக காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஹெல்மெட் எவ்வளோ முக்கியம். ஹெல்மெட் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய ஹெட்டு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, நம்மளுடைய தலை எக்ஸ்போஸ் ஆகுது. கீழே பட்ட உடனே மூளை சதவீதம். உடம்புல எங்கே காயப்பட்டாலும் நம்ம பொழைச்சிக்கலாம். ஆனால் தலையில் காயப்பட்டால் மட்டும் என்ன பண்ண முடியாது, பொழைக்கவே முடியாது. அதே போல தான் நம்முடைய விசுவாசத்தில் ரட்சிப்பை நம்ம பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ரட்சிப்பு மட்டும் போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையே அல்ல. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தான் பேர், ஆனால் ரட்சிப்பின் அடையாளம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இல்லை. பேர் தான் ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டவங்க. பஸ்ட்டு கம்யூனியன் சர்வீஸுக்கு வர்றது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அடையாளமே அதுதான். இப்போ கம்யூனியன் போனோம், நம்ம வந்து கம்யூனியன் எடுக்கணும்,
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். அவன் பார்க்கும்போது இவன் என்ன சொல்றாரு? ரட்சிப்பு என்னும் தலை சீராவை, அதாவது ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வாசிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட் என்னன்னு சொன்னா வேர்ட் ஆஃப் காட், பைபிள் தான். இதுதான் நம்ம பட்டயம். அல்லேலூயா. எது நம்மளுடைய பட்டயம்? சாத்தானை விரட்டுறதுக்கு. பைபிள்லாம் புக்கு இல்லை, பைபிளுக்குள்ளே இருக்கிற வசனங்கள். நிறைய பேர் பைபிளை தலைக்கீழ வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கலாம், சாத்தான் ஓடி போயிடுவான்ட்டு. பைபிளை படிக்காமல் தலைக்கீழ வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் ரோமன் கேத்தலிக் கண்ட்ரியில் எங்கள் மனைவி ஊர் வந்து ரோமன் கேத்தலிக் தான். பார்த்தீங்கன்னா அந்த ரோசரி சொல்லுவாங்க, ரோசரி அந்த மாலை, ஜப மாலை அதுக்கு பேர். அதை வந்து காரு கண்ணாடியில் மாட்டியிருப்பான், எல்லாரும் மாட்டியிருப்பான். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விடாமல் எல்லாரும் குடிகாரம் கூட மாட்டியிருப்பான். அப்புறம் பைபிள் என்ன பண்ணியிருப்பானுங்க, டேஷ்போர்டில் வச்சுருப்பானுங்க முன்னாடி. நல்லா புதுசாக இருக்கும் பைபிள், டேஷ்போர்டில் வச்சுருப்பான். நான் ஒருத்தன்ட்டு கேட்டேன், ஏன்டா அந்த ஜப மாலை மாட்டியிருக்கிற, அந்த பைபிள் வச்சுருக்கிற, என்னைக்காவது அந்த பைபிளை திறந்து படிச்சியான்னு கேட்டேன். பைபிளை படிக்கணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். என்னன்னு கேட்குறான்? பைபிளை. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? அந்த பைபிளை வச்சாலே போதும், அது என்ன பாதுகாக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இது ஆவிக்குரிய பட்டயம்னா இதுக்குள்ளே இருக்கிற வசனம் தான் ஆவிக்குரிய பட்டயம். அதுதான் பேசும். நீங்கள் சும்மா புதுசாக கொண்டு போய் செல்ஃபில் பத்திரமா வாங்கி, இன்றைக்கி நிறைய டிசைன் கவர்லாம் இருக்குது, பூவெல்லாம் போட்டு கோல்டு கில்ட்டு, சில்வர் கில்ட்டு, அந்த கில்ட்டு, லார்ஜ் சைஸு, எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸு, விதவிதமாக விற்கிறாங்க பைபிள். எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா பட்டயம் வேலை செய்யாது. வசனத்தை பயன்படுத்தணும். பிசாசை எப்படி இயேசு கிறிஸ்து துரத்துனார்? பிசாசை எப்படி துரத்து? இந்த கல்லை எல்லாத்தையும் அப்பமாக மாக்கி சாப்பிடுன்னு சொல்கிறான். பசி, பயங்கரமான பசி. ஆண்டவர் வசனத்தினால துரத்துறாரு. அடுத்து சொல்கிறான், கொண்டு போய் உயர்த்தி இங்கேருந்து கீழே குதிங்க ஆண்டவரே, அதான் உங்கள் தேவதூதர்கள் வந்து உங்களை பாதுகாப்பாங்களே, கையில் ஏந்துவாங்களே, குதிங்க வந்து பிடிச்சிக்குவாங்கன்னு சொன்னான். இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தான, வசனத்தினால துரத்துறார். அடுத்து சொல்கிறான், என்னை தொழுதுகோள், இந்த உலகத்தில் உள்ளவையில் எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன். வசனத்தினால துரத்துறார். பசியை வசனத்தினால் துரத்துறாரு, சோதனையை வசனத்தினால் துரத்துறாரு, புகழையும் பணத்தையும் வசனத்தினால் துரத்துறாரு. அல்லையிலே சொல்லுங்க. இதெல்லாம் இல்லாதவன், வசனம் இல்லாதவன் இதிலெல்லாம் கீழே விழுந்து போவான், கீழே விழுந்து போவான். நம்ம வாழ்க்கையில் வசனம் ரொம்ப முக்கியம். வசனம் படிக்கலன்னு சொன்னான், வசனத்தை மெமரைஸ் பண்ணலன்னு சொன்னான், நம்ம ஆயுதம் இல்லாதவங்களாம் நிற்கிறோம். நிறைய பேருக்கு வசனமே தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளுக்கு வசனம் தெரிய மாட்டேங்குது. நோ வெப்பன், ஆயுதம் இல்லை. கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறோம்? சண்டையில் கொண்டு போய் ஒருத்தனை ஆயுதம் இல்லாமல் நிப்பாட்டினா என்னாகும்? என்னாகும் சொல்லுங்கள்? சாத்தான் ஈஸியாக அடிச்சிருவான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நாம் வைக்கலன்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் இது எல்லாத்தையும் பயன்படுத்தலைன்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் பூட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்களா ஓடிட்டு இருக்கிறீங்க சண்டைக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, தோற்று போயிடுவேன், தோற்று போயிடுவேன். பெல்ட் ஆஃப் ட்ரூத்து, முதலாவது சத்தியம். அடுத்தது பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதி என்னும் மார்க் கவசம். அடுத்தது சுவிசேஷம் என்னும் செருப்பு, செருப்பு தான் நமக்கு சுவிசேஷம். அடுத்தது ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்னும் கேடயம். அடுத்தது ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அடுத்து என்னது? அதான் தலை சீரா. என்னது? ரட்சிப்பு என்னும் தலை சீரா. அடுத்தது ஸ்வாடு, பட்டயம், கத்தி, வசனம். அந்த கத்தியால் தான் வெட்ட முடியும் சாத்தானை.
அல்லையில சொல்லுங்க. கத்தி ஷார்ப்பாக இருக்குதா? சோதித்து பாருங்க. ஷார்ப்பாக இல்லைன்னா ஷார்ப் பண்ணணும். நீங்கள் டெய்லி ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சிங்கன்னா சாத்தான் எட்டியே பார்க்க மாட்டான். நான் சொல்கிறேன், சாத்தான் என்ன பண்ண மாட்டான், ஆனால் படிக்க விடமாட்டான். நான் சொல்கிறேன், படிக்க விடமாட்டான். பாஸ்டருக்கே அந்த போராட்டம் தான். பைபிள் படிக்கலான்னா விசுவாசி ஃபோன் அடிக்கும், நீன்ட்டு. ஜெபம் பண்ணலன்னா தான் யாராவது வருவாங்க, கதவை தட்டுவாங்க. விடவே மாட்டான், சாத்தான் விடவே மாட்டான். ஆனால் இதை போராடி ஜெயிக்கிறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. போராடி ஜெயிக்கிறவன் தான் விசுவாசி. அப்போ தான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு போர் வீரனா குடும்பத்தோடு நின்று பாருங்க, எப்படி சாத்தான் வரான்னு பார்த்துடலாம். எல்லாரும் வெட்டி தள்ளிடுவீங்க, எல்லா பிசாசையும். அல்ல சொல்லுங்க, எந்த பிசாசு உள்ள வந்தாலும் எல்லாரும் வெட்டி தள்ளுறதான். கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். அந்த சொப்பனம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்படியே நிற்குது. ஒவ்வொரு பாம்பா குச்சி எடுத்து நசுக்கிட்டே இருக்கிறேன். காலையில் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூம் ஃபுல்லாக பாம்புங்க, ரூம் ஃபுல்லாக பாம்பு. ஒவ்வொரு பாம்பா என்ன பண்ணுறேன், குச்சி எடுத்து பாம்பாட்டி உட்காந்துருக்கிறான். ஒவ்வொரு பாம்பாக விட்டுக்கிட்டு இருக்கிறான். போகிறேன், குச்சியோட போகிறேன், போட்டு நசுக்கிறேன், எல்லாம் நசுக்கியும். ஸ்தோத்திரம். இதே போல் நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் போராடுகிற போர் வீராங்கனையா வீரனா இல்லைன்னு சொன்னால் ஜெயிக்கவே முடியாது. போராடுவதற்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். பயந்து ஓடுறவன் கோலை, எதிர்த்து நின்று போராடுறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா. கோலை ஆண்டவருக்கு தேவையில்லை, போர் வீரன் தான் ஆண்டவருக்கு தேவை. எழும்பி நிற்போம், ஜெபம் செய்வோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, இந்திய தேசத்தில் நடந்துட்டு இருக்கு, உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நாம் போராடுகிறவன் ஒருவன் அல்ல, ஒரு சாத்தான் அல்ல, ஒரு கூட்டம். ஒரு திரளான கூட்டத்தோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் வைத்துக்கிறீங்களான்னு பாருங்க. இதில் இருக்கிற ஆயுதத்தில் ஒன்று கம்மியாக இருந்தாலும் சாத்தான் அவங்கள அடிச்சிருவான், கீழே விழுந்துருவீங்க, குடும்பத்துக்குள்ளே பூந்துருவான். எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர், இதை பயன்படுத்தணும் ஆண்டவரே. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, இதை நாங்கள் பயன்படுத்தணும். எங்கள் வாழ்க்கையில் வசனத்தை பயன்படுத்தணும், ஜெபத்தை பயன்படுத்தணும், விசுவாசத்தை பயன்படுத்தணும், சுவிசேஷத்தை பயன்படுத்தணும், நீதி உள்ளவங்களாக இருக்கணும், சத்தியம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இதிலெல்லாம் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நோ காம்ப்ரமைஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு என்று வரும்போது, ஆண்டவருடைய விசுவாசம் என்று வரும்போது, ஜெபம் என்று வரும்போது, ஊழியம் என்று வரும்போது, there is no compromise. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோம்பேறித்தனத்தை கட்டி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா சோம்பேறித்தனம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாக, சபையை விட்டு வெளியேறும்படியாக, விசுவாச குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாக, ஜெபிக்க விடாமல் தடை பண்ணுகிற சோம்பேறியின் ஆவி இயேசுவின் நாமத்தினால, ஹல்லேலூயா. தூக்கத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவி, கொட்டாவியை கொண்டு வருகிற அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாக, வெளியேறும்படியாக, ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள ஐக்கியத்தை கெடுக்கிற அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாக, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பிசாசை எதிர்த்து நிற்கிற திராணியை கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆவிக்குரிய யுத்தம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, அபிஷேகத்தை தாரும் இயேசுவின் நாமத்தினால.
ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகத்தை தாரும். ஹல்லேலூயா. பிசாசின் நுகங்களை முறியடிக்கிற ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால இறங்கும்படியாக பிரைஸ் யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்க விடாமல் தடை பண்ணுகிற எல்லா அசுத்தாவின் கட்டுகள் வெளியேறும்படியாக, வியாதியை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரீரத்தை பலவீனப்படுத்துகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படியாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. praise you. thank you lord. ஹல்லேலூயா. நீர் கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. விசுவாசம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்திய வசனம், ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட். ஜெபம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுவிசேஷம், ஹல்லேலூயா. நீதி, ஹல்லேலூயா. எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழியத்தக்கதாய் நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளெல்லாம் சந்திங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கெல்லாம் எல்ஷடாவும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்திடுவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவன் என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா. எலோஹிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவன், எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன், இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவன், எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க மண்ணில் வந்த தேவன், இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ருஹா. ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமம், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடி. கரங்களை தட்டி உற்சாகமாக யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடி. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகாத காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் ஆகும். ஆண்டவரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியா அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியா அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
எல்லாமே உம்மால், எல்லாமே